நாங்களே இப்ப இங்க வந்திருக்கோம்னா அந்த தமிழ்நாட்டுல இந்த ஆட்சியில நல்ல சேஃப்டி இருக்கு. நல்லா தைரியமா நடமாடுறாங்க. 11 மணி கூட தனியா வரலாம். தனியா தங்கி ரூம் எடுத்து தங்கி நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்து சென்னையில தங்கி பார்த்துட்டு போறோம்னா இந்த ஆட்சி தான் நல்ல சேஃப்டி. இந்த வேட்பாளர் கட்சி நிறுத்துதோ அந்த வேட்பாளர் கண்டிப்பா ஜெயிப்பார். திமுக சார்பில் எந்த வேட்பாளர் நிக்கிறாரோ அவங்கள நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். மாற்று கட்சியினரெல்லாம் வந்து திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு வதந்தி பரவிட்டு வருது. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு திமுக ஆட்சியில தான் இருக்குது அப்படிங்கறத நாங்க வலியுறுத்தி சொல்ல விரும்புறோம். ஆப்போசிட் கட்சி பாதுகாப்பு இல்லைங்கிறது சுத்தமான பொய் பிரச்சாரம். உங்களுக்கு இந்த திமுக ஆட்சியில உங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்ன திட்டம்? எல்லா திட்டமே முதல்ல முக்கியமா சொல்ல போனா இலவச பஸ் பயணம், அப்புறம் குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டம், அப்புறம் தாய் மாணவர் திட்டம். அங்க போய் வயிறார சாப்பிடுறாங்க, அது மெயினா ரொம்ப. அப்புறம் இப்ப கூட இந்த ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சாப்பாடு காலையில கொடுத்துறாங்க. பாவம் அவங்க காலையிலே வந்துடுறாங்க, வந்து சமைக்க முடியறது இல்ல. காலையிலே சாப்பாடு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா வேலை செய்யறாங்க. அவங்க மன மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க. மீண்டும் நீங்க தான் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.